வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு வந்து மாலுக்குட்டிக்கு சொல்லிடுறேன், நாளைக்கு வந்து இட்லி பேட்டர் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் பாலன் அவங்க வந்து மிளகு குழம்பு கேட்டிருந்தீங்க. எங்கள் மாமியார் வந்து 2-3 டைப்பில் எனக்கு வந்து மிளகு குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து பத்தியத்துக்காக சாப்பிட்ற மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இழுப்பச்சட்டியை காய வச்சுருக்கேன். நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அளவு மட்டும். 2 டீஸ்பூன் வந்து மிளகு, 3/4 டீஸ்பூன் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இதை வந்து வெறும் வாழனியில் வறுத்து எடுத்துக்கலாம். நாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போடுங்க, ஏன்னா சீக்கிரம் செவந்துடும் இல்லையா. பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து தீயாமல் வறுத்துக்கணும். பாருங்கள், மிளகு, அரிசி, வெந்தயம் எல்லாம் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து கருவேப்பிலை வந்து நல்லா அலம்பி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டீஸ்பூனில் வந்து 2 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 3/4 டீஸ்பூன் அரிசி, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 2 கைப்பிடி கருவேப்பிலை வறுக்க வேண்டாம், நல்லா பச்சையாக அலம்பி அப்படியே அரைக்க போகிறோம். நம்ம 2 கைப்பிடி கருவேப்பிலை. இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் ஆறிடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் சைஸ், அதாவது எலுமிச்சங்க அளவு புளி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த கரைசலில் என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துட்றேன். அப்புறம் நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சம் கூடவே போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு கற்சட்டின்னு சொல்லுவோம். இதில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சாதாரண இல்பச்சட்டியில் எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ கடுகு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, அப்புறம் புளி கரைசல், உப்பு, பெருங்காயம், அப்புறம் அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோமா, அதை இதில் சேர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கம்மி தான் எண்ணெயும் இருக்குது. அது மாதிரி வெந்தயம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம புளியோட சூட்டை குறைக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நம்ம அரைச்சி போடுறதுனால அதில் கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும். வேணும்னா நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நுரைச்சின்னு வருது இல்லையா, இன்னும் வர ஆரம்பிக்கல. நல்லா கொதிச்சு நுரைச்சின்னு வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க வேண்டாம், சுண்ட கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சு பொங்கி வருது பார்த்தீங்களா, நுரைச்சிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதை வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தொட்டுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டாங்கர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்புறம் வாழைத்தண்டில் பச்சடி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெள்ளரிக்காய், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெல்லி முள்ளி இருக்கு இல்லையா, அதில் பச்சடி பண்ணி சாப்பிட்டாலும் இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இன்னொரு காம்பினேஷன் என்ன, நம்ம வந்து பருப்பு வச்சுருப்போம் இல்லையா, பாசிப்பருப்பு, அதை வேக வச்சு உப்பு போட்டு மஸ்ட் வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதை வந்து நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா நெய் விட்டு அந்த பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக குளிச்சுட்டு இந்த மிளகு குழம்பையும் விட்டு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வடாம் தொட்டுக்கலாம் கூட, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.